வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜுவல் லோனுடைய ஸ்கீம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணுன்றத நம்ம பார்க்கலாம். ஸ்கீம்ஸ் எதுக்காண்டி நம்ம கிரியேட் பண்றோம்னா, ஜுவல் லோன் நம்ம அங்க கிரியேட் பண்ணல. ஸ்கீம்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். இந்த ஸ்கீம்ஸ்ல நம்ம எத்தனை பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ன்னு நம்ம என்டர் பண்ணியிருந்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அத எடுத்துட்டு வந்துரும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்து ஸ்கீம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். ஸ்கீம்ஸ் எங்க போய் கிரியேட் பண்ணணும்னா, ஜுவல் லோன் கிளிக் பண்ணிட்டு ஸ்கீம் செலக்ட் பண்ணுங்க. இங்க ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். புதுசாக ஸ்கீம்ஸ் கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸ்கீமுடைய நேம் என்ட்ரு பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் டைப்பு இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டான்னு நம்ம செலக்ட் பண்ணணும். இது வீக்லி கால்குலேட் ஆகுமா இல்லை மந்த்லி கால்குலேட் ஆகுமா இல்லை டெய்லி கால்குலேட் ஆகுமான்றதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். மினிமம் டியூரேஷன் மேக்ஸிமம் டியூரேஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதர் தென் மீதி எல்லாமே ஆப்ஷனல் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கீமோட டியூரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டியூ இது எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகுன்றதை நம்ம என்ட்ரு பண்ணிக்கிறணும். நான் இங்கே ஃபர்ஸ்ட் டியூ 24% நான் இங்கே செட் பண்ணுறேன். வேறு டியூவில் வேறு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும்னா நம்ம இங்கே ஆட் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம இங்கே டியூரேஷன் என்ட்ரு பண்ணிவிட்டு அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தா போதும். ஸ்கீம் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எனி கஸ்டமர் அவங்களுடைய ஜுவல்ஸ் அடமானம் வைக்க வந்தாங்கன்னா அதை நம்ம ஜுவல் லோனில் தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஜுவல் லோன் கிளிக் பண்ணிவிட்டு புதுசாக போடுறதா இருந்தால் க்ரியேட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்னால் அவங்க நேம் டைப் பண்ணதும் கீழே ட்ராப் டவுன் ஆயிரும். நியூ கஸ்டமர்னால் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நம்ம வந்து என்டர் பண்ணணும். மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும்னா ஷோ மோர் கிளிக் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டீலர் நேம் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இந்த லோன் எந்த ஸ்கீமுக்கு கீழே வரணுன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நாமினி நேம், டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பைரி டேட் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த ஜுவல்லோட இன்ஃபர்மேஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன பொருள் கஸ்டமர் தராங்க, கோல்ட் செயின் தராங்கன்னா கோல்ட் செயின் இல்லை எனி அதர் ப்ராடக்ட்ஸ் நம்ம டைப் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு அது கோல்டா சில்வரான்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜுவல் குவாலிட்டி 916ன்னு நான் இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கிறதா கண்டிப்பாக நம்ம வந்து என்ட்ரு பண்ணியிருக்கணும். கிராஸ் வெயிட், ஸ்டோன் வெயிட், நெட் வெயிட் இதெல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் லோன் அமௌண்ட்டு. ஸோ இந்த கஸ்டமர் எவ்வளோ லோன் அமௌண்ட் நீங்கள் கொடுக்க போகிறீன்றங்க என்டர் பண்ணிவிட்டு அந்த சார்ஜஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது தேவைன்னா நம்ம டிஸ்பிளேலேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தேவையில்லாததை நம்ம டிஸ்பிளேலேருந்து டீசெலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லோனுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம வந்து இந்த லோன் சாங்ஷன் பண்ணுறோன்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பேன்ற அந்த டிக் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த லோன் அமௌண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். இல்லாட்டி அந்த இன்ட்ரெஸ்ட் பேன்ற டிக் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த லோன் நீங்கள் எந்த மெத்தடில் பே பண்ண போகிறீங்கன்றத செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தா போதும். ஜுவல் லோன் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இதை நம்ம கஸ்டமருக்கு நம்ம பிரிண்ட் பட்டன் கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பேஜில் நீங்கள் கஸ்டமர்ஸோடைய டீட்டெயில்ஸ், அந்த பொருளுடைய டீட்டெயில்ஸ், லோனுடைய டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நம்ம வியூ பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தாங்கன்னா அதோடைய டீட்டெயில்ஸை நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.